ஓகே, திரு ரவி அவர்கள்ட்ட கேட்கிறேன் சார். இப்போ ஒரு பொதுவாக இந்த இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறதுனா அந்த தலைவர், அந்த தனிநபர் அல்லது ப்ராமினன்ட் ஃபேஸ் வந்து தனக்கு வேணும் வேணான்னு ஒரு முடிவு எடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அல்லது இது வந்து உறுதியாக கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணுமா? இதில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து எனக்கு வேண்டாம், நானே என்னுடைய தனி பாதுகாப்பை ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இரண்டாவது வந்து உங்களுடைய பந்தோபஸ்த், அதாவது அந்த பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதற்கான செலவை நான் வந்து திருப்பி உங்களுக்கு கொடுத்துறேன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து அந்த ப்ரொடெக்டிக்கு இருக்கு. ஓகே, அதாவது இப்ப திரு விஜய் நினைத்தா இந்த செலவினத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலாம், அவரோ அவர் கட்சியோ, அப்படிங்கிறீங்க? அப்படி சொல்லலாம். ஓகே, இப்ப அம்பானி எடுத்துட்டீங்கன்னா அம்பானி வந்து மாதம் எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுத்துறாரு, பே பண்ணிடுறாரு. இப்ப நம்ம கிரிக்கெட் பந்தோபஸ்து கொடுக்குறோம் ஸ்டேடியத்துக்குன்னா அந்த எல்லாமே அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து போலீஸ்க்கு எவ்வளவு பேர் வந்து அதில் டிப்ளாய் பண்ணிருக்கிறோமோ அதை கால்குலேட் பண்ணி அவங்க பே பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னொரு கேள்வி வருது இல்லை சார், நீங்கள் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு அல்லது யாரோ எந்த ப்ராமினன்ட் ஃபேஸ் பாதுகாப்புன்னு போனாலும் பிரைவசியும் கேள்விக்குள்ளாயிடுமா? இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் எங்கே போகிறார், எங்கே வருகிறார், யாரை பார்க்கிறார், இது எல்லாமே வந்து கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கும் போயிடுமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் தி கிளாக் செக்யூரிட்டி அப்படிங்கிறப்ப அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதான் அவர் இருப்பார். நீங்க பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ, இப்போ திரு விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவர் எங்க போறாரு அப்படிங்கிறது ஓப்பன் சீக்ரெட். இது வந்து ஒரு ரகசியமா வந்து நம்ம கண்காணித்து அதை சொல்ல விஷயம் கிடையாது. அதாவது இதுல வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உளவு சேகரிப்பதற்காக இது போன்ற பந்தோபஸ்துகள்லாம் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. உளவு சேகரித்தலுக்கும் இந்த மாதிரி பந்தோபஸ்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்ப உதாரணமா இங்க தமிழ்நாட்டுல 3 போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து 3 பேருமே டிஜிபி ரேங்க். அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண என்கவுண்டருக்கு இப்பொழுதும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டிஜிபிக்கு வந்து இசட் ஸ்கேல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரலும் அந்த என்கவுண்டர் முடிஞ்சு 25 வருஷம் ஆச்சு. அதனால தேவை இருக்குல்ல. இப்ப அதை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதுல ரிட்டார்டியேட் பண்றதோ அல்லது எதிர் தாக்குதல் அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது அதுல இருக்கு, அதுக்கான அவசியம் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அந்த கமிட்டி வந்து அதை ஒவ்வொரு ஆண்டும் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதோ அல்லது அது வந்து கமிட்டி முடிவு பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இதுல திரு விஜய் அவர்கள் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்துகிறார். யாரோ ஒரு அரசியல் தலைவரை பார்க்கணும் அல்லது வேறு இப்ப தேர்தல் வியூக வகுப்பாளர், இப்படி பல்வேறு நபர்களை அவர் சந்திக்க வேண்டி இருக்கலாம். அந்த சந்திப்புகளும் கூட இப்போ வந்து அவர் நினைச்சா தனியா சந்திக்க முடியாது தானே? அவர் ஏதோ தனிப்பட்ட இடத்துல சந்திச்சாலும் கூட இந்த பாதுகாப்பு பிரிவு இருக்கும் தானே? கண்டிப்பா இந்த பாதுகாப்பு பிரிவு கூட தான் இருக்கும். இந்த ஒய் ஸ்கேல் போட்டாங்கன்னா பிஎஸ்ஓ, பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் ரவுண்ட் தி கிளாக் வந்து இருந்துதான் ஆகணும். அவர் டூர் போனாலும் சரி, ஆபீஸ் போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி. அப்ப நேச்சுரலா சர்வைலன்ஸ் வந்துராதா சார்? அது சர்வைலன்ஸ் சொல்ல முடியாது. பாதுகாப்பு கொடுக்கறப்ப நீங்க வந்து அது சர்வைலன்ஸ்னா அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் போய் வெளியே சொன்னா தானே அது வந்து சர்வைலன்ஸ். அவருக்கு தானே தெரியும். அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டா யாருக்கும் கொடுக்கறப்ப தான் அது வந்து ஒரு சர்வைலன்ஸ் ரிப்போர்ட்டா மாறுமே ஒழிய, மற்றபடி இவர் வந்து அலுவலை பாக்குறாரு, ஷிப்ட்ல டியூட்டியை பார்த்துட்டு போறாரு அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து நீங்க ஒரு சொல்ல முடியாது. டேட்டா சொன்னீங்களே, ஒவ்வொரு நாளும் இப்ப ஷிப்ட்ல வரக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து பதிவுகளை எப்படி செய்வார் இல்லையா? அவருடைய உயரதிகாரிக்கோ அல்லது இப்போ ஐபிக்கோ குறைஞ்சபட்சம் இப்போ இல்லைன்னா ஒய் பிரிவில் அவங்களோட சீஃப்க்கு வந்து இந்த நோட்டு போக வேண்டியிருக்கும் இல்லையா? எல்லாருக்கும், நான் விஜய்னு சொல்லலை, எல்லாருக்குமே என்ன ப்ராசஸ் இருக்கும் அதில், என்ன ப்ரொசீஜர் இருக்கும் அதில்? நோட்டெல்லாம் எதுவும் போக மாட்டாங்க. இவர் வந்து இவரை பார்த்தாரு, சந்திச்சாரு, போனாரு, வந்தாரு அப்படிலாம் கிடையாது. சரி, செக்யூரிட்டி சம்பந்தமாக ஏதாவது வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா, ஓகே, இன்னைக்கு ஏதாவது பாதுகாப்புல வந்து அவருக்கு குளறுபடிகள் நடந்திருக்கா, அல்லது யாராவது இவரை அச்சுறுத்தினார்களா, அல்லது பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும்படி யாராவது செயல்பட்டார்களா அப்படிங்கிற விஷயம் நடந்திருந்தா தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதர்வைஸ் வந்து ரொட்டீனா வந்து ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. ஓகே, ரைட். நீங்க சொல்றது வந்து அதான் வந்து நடைமுறை இல்ல. நீங்க சொல்றது ப்ரொசீஜர், பியூரோக்ராட்டா இதை சொல்றீங்க. நான் ஒரு ஹைபோதெட்டிக்கலா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். திரு ரவி அவர்கள் இந்த பிரிவினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் அழைத்து அந்த பிரிவில் அன்னைக்கு ஷிப்ட்ல இருக்க ஒருத்தட்ட, எப்பா இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க, எங்கெங்க போனார் விஜய் அப்படின்னு கேட்டா அவர் சொல்ல மாட்டாரா? இவர் கேட்க மாட்டாரா? இதுதான் நடக்குதா? இப்போ எல்லாமே மக்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க சொல்றதெல்லாம் சட்டப்படி இது அப்படின்றீங்க. ஆனா வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன்.
அந்த மாதிரி வந்து நம்முடைய மேண்டேட், ஒரு அதிகாரி வந்து அந்த மாதிரி கேட்க கூடாது. அப்படி கேட்டாருன்னா அந்த அதிகாரி சொல்லத்தான் போறாரு. ஆனால் நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா சொல்றேன், அதாவது நீங்க இந்த மாதிரி ஒரு 8 நபர்களை போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு உளவு சேகரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தலைவரை பத்தி எல்லா தகவல் வேணும்னு சொன்னா அதற்கு எவ்வளவோ டெக்னிக்ஸ் இருக்கு. இல்லாமலும் அவரை வந்து சர்வேலன்ஸ்ல வைக்க முடியுங்கிறதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. யாரை நினைச்சாலும் சர்வேலன்ஸ்ல கொண்டு வர முடியும். ஒரு அரசாங்கத்தினுடைய மெஷினரியுடைய ஸ்ட்ரென்த் அது. அதெல்லாம் நம்ம மறுக்கல. உளவு பிரிவுக்கு நினைச்சாங்க இப்போ வந்து அது அவசியம் அப்படின்னு தோணுதுன்னா அதை செய்யறாங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இது வந்து எல்லா நேரத்திலையும் அவர் வந்து ஒரு கவர்லயே இருப்பாரு. பிரைவசி சார்ந்ததாகவும் நான் கேட்குறேன். பொதுவாக வந்து ஒருத்தருக்கு எல்லா நேரத்திலையும் ஒருத்தருடைய கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்கும் தானேன்னு கேட்குறேன். சர்வைலன்ஸ் செக்யூரிட்டி ரெண்டுமே ஒரே கோடுல போறதுதான். சர்வைலன்ஸ் இருந்தாலே அவருக்கு வந்து பாதுகாப்பு சம்பந்தமான ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க ஒரு சர்வைலன்ஸ்ல ஒரு பெர்சன் இருக்கிறப்ப அவரை வந்து யாரும் அசால்ட் பண்ணிட முடியாது. எஸ், ஓகே ஓகே. அது ரெண்டுமே ஒரு பேரலல் லைனா தான் இருக்குங்கிறீங்க. அதை நம்ம வந்து அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறீங்க. அதுல பிரைவசி வந்து நிச்சயமா கொஞ்சம் குறையும். அது யாராக இருந்தாலும் சரி. இப்ப வந்து எஸ்பிஜி எடுத்துங்க, பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி, பிரைம் மினிஸ்டரோட மூவ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன அடிப்படையில ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இல்ல வேண்டாம், அவரை சர்வேலன்ஸ் பண்ணி யார் வேற எங்கேயும் ரிப்போர்ட் பண்ண போறது இல்ல. ஆமா ஆமா. இல்ல என்ன அடிப்படையில ஒருத்தருடைய இது ஒரு சாதாரண விஷயம். என்னை பொறுத்தவரை அதிகாரியா நான் சொல்றது வந்து எஸ், சொல்லுங்க சார். இத வந்து போறல, ஏன்னா அவர் திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே ஒரு பிரபலமான நடிகர்ங்கிறதுனால இந்த 8 போலீஸை கொடுத்த உடனே பெரிய ஸ்டேட்டஸ் வர போறது கிடையாது. ஓகே. நிச்சயமா வந்து பொதுமக்கள் அதிகமா கூடுறப்போ நீங்க பிரைவேட் செக்யூரிட்டி எவ்வளவு பேர் இருந்தாலும் பொதுமக்களை போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் அங்க இருக்கிறப்போ ஒரு டெட்டரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த கூட்ட நெரிசல்ல வந்து தடுப்பதற்கு கொஞ்சம் லகுவாக சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இன்டர்பிரட் பண்ணலாம். அந்தந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் அது எது வேணாலும் பேசலாம். பட் இது வந்து என்னைய பொறுத்தவரை ஒரு அதிகாரிங்கிற முறையில சென்ட்ரல் இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஒரு முடிவுக்கு வருதுன்னா அவங்க ஸ்டேட்டோட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களா அல்லது வழக்கமாக எப்படி நடைபெறும்? இப்போ ஸ்டேட்டில் வந்து இப்போ நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் இது மாதிரியான தரவுகளை எடுத்திருப்பாங்களா? அவங்க அவர் வந்து அவருக்கான பாதுகாப்புன்னு யோசிப்பாங்களா இல்லை இது எப்படி நடக்கும்? ஏன்னா இதில் திரு பொன்ராஜ் சில விஷயங்கள் சொல்றாரு, அரசியல் ரீதியாக நான் அவங்கள்ட்ட கேட்கலனாலும் ஒப்பீட்டு அளவில் அவர் சொல்றாரு, சீமான் உள்ளிட்டவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அல்லது வேறு கட்சி தலைவர்கள் இன்னும் கடுமையாக பேசக்கூடியவங்க அல்ல அவங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுக்கல, இவருக்கு வருது அப்படின்னா இது என்ன அடிப்படையில் இதெல்லாம் முடிவு செய்யப்படுதுங்கிறத நான் கேள்வி வருது. அதனால நான் வர சார் அவர்கிட்ட கேட்டு வந்து. எஸ், இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. நீங்க இன்ஃபார்மல் ஃபார்மல் 2 மீட்டிங் இருக்கும். இப்போ வந்து இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்குவாங்க, தகவல்களை பரிமாறிக்குவாங்க. ஏன்னா வந்து செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பா வந்து பகிர்ந்து கொள்வார்கள். நீங்க டெலிபோன்ல பேசலாம் அல்லது வந்து நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து பண்ண முடியும் இன் ரைட்டிங். இப்போ இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்ததை கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் ரைட்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் ஆர்டர் பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. So you also take proper adequate measures to protect these protective of OISCAL அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களும் ஒரு மெமராண்டம் அங்கிருந்து அனுப்புவாங்க. இட்ஸ் a normal communication. திரு பொன்ராஜ் அவர்களுக்கும் தெரியும், ஏன்னா அவர் அரசுல ஏற்கனவே இருந்திருக்கார். ரைட். இல்லை அதான் இந்த சீமான் ஒப்பீடு ஒன்று சொன்னார். இப்போ தலைவர்களுக்கு வெவ்வேறு விதமான இதெல்லாம் இருக்கும்போது அப்போ இன்னாரு கொடுக்கணுங்கிற முடிவுக்கு எப்படி வராங்க, இன்னார வேண்டான்னு அல்லது தவிர்க்கப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல. அவருக்கும் அந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் தானேங்கிறார். அதான் அந்த த்ரெட் பெர்செப்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த த்ரெட் பெர்செப்ஷன் அப்படிங்கறது வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து அசஸ் பண்ணணும். உண்மையிலேயே அவருக்கு த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கா அப்படிங்கறத அசஸ் பண்ணி அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ வந்து உடனடியா ஒரு சிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியோ அல்லது பிஎம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் கொடுக்க முடியாது. இது ப்ராப்பரா வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த மினிட்ஸ் எல்லாம் அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி திரு அர்ஜுனமூர்த்தி ஒரு கேள்வி எழுப்புறாரு, அதையும் கேட்டு வந்துடலாம் அவருக்கான கேள்வி.